அன்பார்ந்த உறவுகளே, 2-3 நாட்களாக பழைய குற்றாலம் புது குற்றாலத்தில் பழைய குற்றாலத்தில் இந்த வருடம் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் ஒரு வாலிபர் இறந்ததாக நம்ம தகவல் அறிகிறோம். சென்ற வருடம் இதே போன்று நமது புது குற்றாலத்தில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு திடீர்னு ஏற்பட்டு அதில் 3 பேர் இறந்ததாக நம்ம நன்கு அறிவோம். அப்படிப்பட்ட கால சூழலில் தென்காசி போன்ற இடங்களில் சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி இந்த நாட்டு மக்கள்லாம் வெளிநாட்டு பயணிகளும் இந்த மூலிகை தண்ணீர் குளிப்பதற்காக அதிகமான மக்கள் வருவதாக நம்ம அறிகிறோம். அப்படிப்பட்ட குற்றாலம் தலத்தில் நம்ம கூட முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதாவது தண்ணி வரக்கூடிய அந்த ஸ்பீடை எவ்வளோ தண்ணி வருது இருக்கக்கூடிய ஒரு கருவியை மலை மீது பொருத்தப்பட வேண்டும். அதே போன்று மலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அணை கட்டப்படும். தண்ணி அப்படி மலையில் வருது, அப்படி ஓடிடுது. அப்படி ஒரு மலைக்கு மேலே தண்ணியை சேமித்து வச்சாங்கன்னா வருஷத்தில் 365 நாளும் இங்கே சுற்றுலா தலத்தில் மக்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வெகுமரும் பெறலாம். அப்படி சுற்றுலா தலத்தில் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டால் தென்காசி மாவட்டம் போன்ற இடங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்போ பொருளாதார இழப்பு மக்களை சந்திக்கினா இங்கே பெரிய தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் தென்காசி மாவட்டம் பகுதியில் கிடையாது. அதனால தலைமை அரசு இது தயவுகூர்ந்து இது சரியான முறையில் கவனத்தில் கொண்டு மேலே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடங்களில் மலையில் சென்று மக்கள் ரசிக்கக்கூடிய அந்த அதாவது ஊட்டி போன்று இந்த இடத்துல குளிர்ச்சியாக இருக்குன்னு ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம். அப்படிப்பட்ட ஏரியாவை மேலே திறந்து விட்டு அந்த பயணிகள் மூலமாக தென்காசி குற்றாலம், அதே போன்று புளியரை, அதே போன்று புளியங்குடி, இந்த பக்கம் பாவூர் சத்திரம், ஆலங்குளம், தென்காசி போன்ற இடங்களில் வளர்ச்சிக்கு தமிழக அரசு இதை எக்காரத்தை கொண்டும் ஒரு வனத்துறை கட்டுப்பாட்டில் போயிட்டா இன்னும் பயணிகள் வருவது குறைவாயிரும். இந்த மாவட்டம், இந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு பின்தங்கி நிலைமையில ஏற்படக்கூடும். அதனால தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு வனத்துறையிட கையில் பெயரக்கூடாது. ஆனால் ஒரு தகவல் வருகின்றது, அது உண்மையா அது பொய்யா என்று நமக்கு அறியாது. ஆனால் ஒருவேளை அப்படி அரசு ஒரு முடிவெடுத்து வனத்துறைக்கு கைக்கு போனால் இங்கே மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் பின்தங்கப்படும். நாம் சொன்னது போல மலைக்கு மேலே மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டை கட்டி அந்த தண்ணீரை சேமித்து வைத்து தேவை உள்ள அருவிகளுக்கு வருடம் முழுவதும் இந்த சுற்றுலா பயணிகள் வருவதற்காக தமிழக அரசு அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்போ வளர்ந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான காலத்தில் தண்ணி மழை எப்போ வருதுன்னு கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கடவுள் உடைய கிருபையை கொண்டு விஞ்ஞானத்தில் நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு தமிழக அரசு அந்த கருவிகளையும் பொருத்தி இந்த தென்காசி போன்ற மாவட்ட இடங்களை மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கி அதன் மூலமாக தென்காசி மாவட்டத்தில் பல்கி பெருகி பொருளாதார முன்னேற்றத்துக்கு தமிழக அரசு உதவ வேண்டும். இந்த பகுதியை எக்காரத்து கொண்டும் நீங்கள் வனத்துறைக்கு ஒப்படைத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாத, வந்து பார்க்க முடியாத, இந்த இயற்கையை ரசிக்க முடியாத வெளிநாட்டு பல்கலைகள் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்தரக்கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி செய்திகளை உங்களுக்கு நாங்கள் அதிகமாக துறவுப்படுத்தினால எங்கள் சேனலுக்கு அதிகமாக ஆதரவு தாங்க. நம்மளோட சேனலுக்கு அதிகமாக நீங்கள் ஆதரவு கொடுத்தாதான் நம்ம கூடிய போல செய்தி நம்ம மாவட்டத்தில் என்னென்ன மக்களுக்கு நலன்கள் வருமோ அந்த செய்திகளை எடுத்து மக்கள்கிட்ட உரைப்பதற்கு துணையாக இருக்கும். அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதிரி செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோகளை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.